constraints. So constraints inறது to set a rules for our column. நார்மலா constraint என்னன்னா நம்ம காலம்க்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து செட் பண்றது. ஒரு டேபிள் இப்போ நம்ம கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி அதில் நமக்கு வேணுன்ற ஆஸ் பர் ரெக்கமெண்ட் வந்து என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் வந்து நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே, பட் ஆனால் அந்த காலம்ஸில் என்ன இன்புட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் செட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூமரிக் ஃபீல்ட்ஸ் மட்டும், அதாவது கேரக்டர் ஃபீல்ட்ஸ் மட்டும் வேணும். ஆர்எல்ஸ் கேரக்டர் ஃபீல்ட்ஸ் வேணுன்றது நம்ம வெறும் டேட்டா டைப்ல கூட கொடுத்துக்கலாம். மற்றபடி டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ எம்ப்ளாயி ஐடியோ இல்லை ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஒரு பேங்கிங் டொமைனில் அக்கௌண்ட் நம்பரு இல்லை எம்ப்ளாயி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி காலம் இருக்குன்னா அதில் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கொடுத்த ஐடி என்னால் அகைன் தரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா அதை பண்ணலாம். அதே மாதிரி நல் வேல்யூஸ், இப்போ ஒரு நேம் ஃபீல்டுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நேம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டே ரன் ஆகணும். இல்லைன்னா எனக்கு அந்த இன்சர்ட்டே ரன் ஆகக்கூடாது. அப்படின்னும் போது அந்த இதை நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல பண்ணலாம். ஆர்எல்ஸ் வேற ஏதாவது ஒரு செக் பண்றது, இப்போ ஃபோன் நம்பர்ல வந்து லென்த் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ 10ஓட லெஸர் தென் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் மெயில் ஐடியில வந்து பார்த்தோம்னா அட் சிம்பிள் வந்து மேண்டியேட்டரி. ஸோ அட் சிம்பிள் இல்லாமல் மேக்ஸிமம் எந்த மெயில் ஐடியே கிடையாது. ஸோ அதனால அட் சிம்பிள் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி செக் பண்ண சொல்றது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ரூல்ஸ் நம்ம இன்புட் டேபிளுக்கு வர இன்புட்டுக்கு சர்டன் ரூல்ஸை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள எடுப்போம். ஸோ இந்த மாதிரி அதை கண்டிஷன்ஸை செக் பண்ண சொல்றது தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பிரைமரி கீ, ஸோ பிரைமரி கீ, நெக்ஸ்ட் ஃபாரின் கீ, foreign key, not null, unique, uncheck. ஸோ இதெல்லாம் தான் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ். பிரைமரி கீ, ஃபாரின் கீ, நாட் நல், யூனிக், அன்செக். ஸோ இதில் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம எப்படி நம்மளோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 கன்ஸ்ட்ரெயின்ஸும் ஆல்ரெடி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரீ டிஃபைன்டு. இப்போ பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னென்னு செக் பண்ணோம்னா பிரைமரிக்கு என்ட்ரி இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வேல்யூ என்டர் ஆகுது அப்படின்னும் போது அப்பவே அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்சர்ட் பண்ணணும். என்னென்ன செக் பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூவா இல்லையான்னு. ஸோ ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 101 நான் எம்ப்ளாயி ஐடியை இன்சர்ட் பண்றேன். அந்த 101 ஆல்ரெடி நம்ம டேபிள்ல இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாது, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதே மாதிரி நல் வேல்யூவா இல்லையான்னு செக் பண்ணும். பிரைமரி கீயா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த காலம்ல இருக்க வேல்யூஸ் வந்து இது ரெண்டையும் செக் பண்ணும். ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் நான் டைப் பண்ணி சென்ட் பண்றேன் நோட்ஸ் அனுப்பும் போது. ஸோ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு டேபிள ரெஃபர் பண்ணி இங்க வரும். ஸோ ஃபார் அது லைக் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இன்னொரு டீட்டெயிலாக வியூ ஆகும். இன்னொரு டேபிள்ல ஒரு வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இங்க அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. அண்ட் இதுல வந்து பெருசா டூப்ளிகேட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூவும் அலோவ் பண்ணும், நல் வேல்யூவும் அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாட் நல். ஸோ நாட் நல்ன்றது நேம்ல இருக்கு, அந்த வேல்யூ வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காலம் ஒரு ஃபீல்டு வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம நாட் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிக். ஸோ யூனிக் வேல்யூஸ் அப்படின்னும் போது அந்த காலம்ஸ்ல ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது யூனிக்ன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த யூனிக்ல வந்து நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். பிரைமரி கீல டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது, நல் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணாது. ஆனா யூனிக் வேல்யூஸ்ல யூனிக் வேல்யூ மட்டும் அலோவ் பண்ணாதே தவிர நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக். ஸோ இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா நம்ம யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி எந்த கண்டிஷனையோ எந்த ஃபங்க்ஷனையோ யூஸ் பண்ணி இந்த இதை செக் பண்ணிட்டு இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு வேல்யூஸ் இன்புட் ஆகணும், இல்லைன்னா இன்புட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி நாமள ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த செக்குன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சின்ன இது. நம்ம 1 by 1 கொரியில டேபிள்ல கிரியேட் பண்ணி பார்ப்போம். மோஸ்டா நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும் போதே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கிரியேட் டேபிள் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிக்ளேர் பண்றது பார்த்தோம் அப்படின்னாலும் 2 டைப் ஆஃப் டிக்ளரேஷன் இருக்கு. ரெண்டுமே பார்ப்போம், 2 டைப் அண்ட் சின்டாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல், இப்போ கிரியேட் டேபிள் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து ஒரு 2 காலம் வச்சுக்கலாம். கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம். ஸோ 2 காலம் வச்சுக்கிறேன். கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேமு. ஸோ அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். கோர்ஸ் ஐடின்றப்ப அதோட டேட்டா டைப் வந்து நம்பரு. கோர்ஸ் நேமு. ஸோ கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா varchar2. ஸோ varchar2 அதில் ஒரு வேல்யூஸ் வச்சுப்போம். ஸோ நார்மலாக நம்ம இவ்வளோதான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தருவோம். கிரியேட் டேபிள், டேபிள் நேமு, காலம் நேமு, அந்த காலம் நேம் ஃபாலோட் பை அதோட டேட்டா டைப்ஸ். ஸோ அதுதான் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா டைப்பு ஃபாலோட் பை கன்ஸ்ட்ரெயின்ஸ். டேட்டா டைப்புக்கு அப்புறம் நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ கோர்ஸ் ஐடின்னு இருக்கு. நார்மலாக ஐடினாலே நம்ம வந்து அது பிரைமரி கீயாக கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எதனாலன்னு பார்த்தோன்னா இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. அப்போ அது பிரைமரி கீயாக அதே மாதிரி நல் வேல்யூவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடி இருந்தே ஆகணும். அதை விட்டுட்டு நல் வேல்யூவா இருக்க சான்சஸ் இல்லை. அதனால அதை பிரைமரி கீயாக டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நேமு. ஸோ நேம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நாட் நல்லா தரலாம். ஸோ கோர்ஸுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். என் பேர் இல்லாமல் எந்த கோர்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால நான் நேமுக்கு வந்து நாட் நல் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த வேல்யூவில் அதே மாதிரி நல் நான் இன்சர்ட் பண்ணேன்னா வேல்யூஸ் இன்சர்ட் ஆகாது. இப்போ கிரியேட் டேபிள், டேபிள் நேமு, காலம் நேமு, டேட்டா டைப்பு, டேட்டா டைப் ஃபாலோட் பை அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதுதான் இது ஒன் வே ஆஃப் டிக்ளரேஷன். ஸோ இப்போ பார்த்தா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆன டேபிளில் இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் இன்டு. ஸோ கரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இன்சர்ட் இன்டு டேபிள் நேமு, வேல்யூஸ். வேல்யூஸில் வந்துட்டு 101. ஸோ கோர்ஸ் வந்து சும்மா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ இந்த வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை, இன்சர்ட் ஆயிடுச்சு. அகைன் நான் சேம் வேல்யூவே நான் இன்சர்ட் பண்ணுறேன், எந்த சேஞ்சஸும் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் எரர் வந்துருச்சு. ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா HR.SYSC004120 சம் ஒரு நேம் வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்க்கான நேம். இந்த சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு எதுவும் நேம் வைக்கல. ஸோ இங்கே 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போறதுல பார்த்தோம்னா இப்போ மல்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த சின்டாக்ஸ்ல ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் நம்ம நேம் வச்சுக்க முடியும். ஸோ கரெக்டாக எந்த காலம்ல எரர் வருது அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம எதுவும் நேம் அசைன் பண்ணாதனால அதுவாகவே ஒரு நேம் கொடுத்துக்குது. ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைமரி கீயோட அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண நேம் HR.SYSC004120. ஸோ இதை நெக்ஸ்ட் டைப் ரன் பண்ணுறப்ப இந்த எரர் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தோம்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த 101 ஒரு வேல்யூ இருக்கு, அதனால என்னால் அகைன் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நான் நல் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நல்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா cannot insert null into HR-ல வந்து கோர்ஸ் நேம்ல வந்து என்னால் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட்டுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சுக்க முடியும். இது வேல்யூவாக இருந்துச்சுன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த டிபார்ட்மெண்ட் சும்மா ஈஸி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தால் இன்சர்ட் ஆகாது, நல் வேல்யூஸ் இருந்தால் இன்சர்ட் ஆகாது. இது ஒன் வே ஆஃப் டிக்ளரேஷன். எய்தர் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 1 or 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த இதில் பண்ணிடலாம். இதே ஒரு 5 ரோ ஒரு 5 காலம்க்கு மேலே போச்சுனாலே நம்ம கொரி வந்து பெருசாக போயிடும். ஸோ இது வரைக்கும் வந்துடும். ஸோ அப்போ ஒவ்வொரு காலமுக்கும் பின்னாடி தரப்ப எய்தர் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணலாம், இல்லை கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது மாற்றி தரதுக்கு சான்சஸ் இருக்கு, ஹியூமன் எரர் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா கிரியேட் டேபிள் நேம். ஸோ இப்போ வந்து இன்னொரு டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்னு வச்சுப்போம். நான் இப்போ இதுக்கான காலம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, அதோட டேட்டா டைப் பார்த்தோம்னா நம்பர், அப்புறம் ஸ்டூடெண்டோட நேம் இருக்கணும். ஸோ varchar2 அண்ட் அதுக்கான லென்த்து. நெக்ஸ்ட்டு வேறு என்ன காலம் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் வச்சுப்போம்.
ஸோ ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர், டேட்டா டைப் நம்பரு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் இமெயில் வச்சுப்போம், care2, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ஐடி, டேட்டா டைப் நம்பர். ஸோ இங்கே வந்து ஒரு 5 காலம் வச்சுக்கிட்டேன். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி. ஸோ இது எல்லாத்தையும் லைனாக டிக்ளேர் பண்ணிட்டோம். இது பண்ணதுக்கு அப்புறமா ஸோ எய்தர் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆகும்னா நமக்கு பின்னாடியே நம்ம கன்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ண நமக்கு அது இன்னும் நம்மளோட இது பார்க்கவே கொஞ்சம் பெருசா தெரியும். நமக்கே ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனால நான் அதை கட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கூட நம்ம டீபக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எந்த இடத்துல எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கு நான் ஒவ்வொரு ரோக்கு ஒவ்வொரு காலம் நேம் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்க வந்துட்டு அகைன் கமா கன்ஸ்ட்ரைன்ஸ், ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ்ல வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கு ஒரு நேம் தரணும். ஸோ நேம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐடிக்கு டிக்ளேர் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஐடினாலே மோஸ்டா நாம பிரைமரி கீ யூஸ் பண்ணலாம். ஸோ பிரைமரி கீ ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். எங்க இந்த பிரைமரி கீ போகணும் அப்படின்றத இந்த காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த பிரைமரி கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்கான நேம் தரணும். ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இங்க யூஸ் பண்ணது பிரைமரி கீ. ஸோ அதனால பிகே எஸ்ஐடி. ஸோ நாம தர நேம் தான். ஸோ இங்க என்னன்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கான நேமு, என்ன கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ண போறோம் அண்ட் எந்த காலமுக்கு. ஸோ இங்க கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பிகேஎஸ்ஐடி. ஸோ பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி நேம் வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரைமரிக்கு நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ட் என்னவோ அந்த நேமு, அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரைன்ட் எந்த இடத்துக்கு போகுது. ஸோ இங்க இருக்க ஸ்டூடெண்ட் ஐடிக்கு தான் நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸோ அடுத்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ அடுத்த கன்ஸ்ட்ரைன்ட் நேமுக்கு வேணும்னா நாட்னல் கொடுக்கலாம். ஸோ அது போன இதுலேயே பார்த்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோன் நம்பருக்கு போயிடுவோம். ஸோ ஃபோன் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா லென்த்து செக் பண்ண சொல்லுவோம். ஸோ செக் பண்ணுறதுனாலே நமக்கு செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ நமக்கு வேணுன்ற காலமை செக் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நேம் வந்து CKPHன்னு வச்சுப்போம், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கான நேமு. செக் பண்ண சொல்றது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ கேரக்டர் மேனிப்புலேஷன்ல பார்த்த அந்த லென்த் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த லென்த்தில் வந்துட்டு இங்க வந்து s_phone. ஸோ அந்த ஃபோன் நம்பர் லென்த்து ஈக்குவல் டு 10 இருக்கணும். ஸோ லென்த் ஆஃப் நம்ம ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் வந்து ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் அடுத்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ யூனிக் வந்து இமெயில் வச்சுப்போம், UN_email. ஸோ நேமு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ட் நேம் யூனிக்கு. இங்க வந்துட்டு எந்த காலம்னு பார்த்தோம்னா s_emailன்ற காலம்க்கு யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ மெயில் ஐடி ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கொடுத்த இமெயில் அகைன் இன்னொருத்தர் தரக்கூடாது. அதனால நான் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாரின் கீ. ஸோ FKCIDன்னு கொடுத்துடலாம். இங்க வந்துட்டு ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீ அப்படின்றது இப்போ எந்த காலம் நமக்குன்னா SCID. ஸோ ஃபாரின் கீ அப்படின்றது என்னன்னா இந்த இப்போ இந்த டேபிள்ல இந்த காலம்ல நம்ம கோர்ஸ் ஐடின்றது இன்சர்ட் பண்ண போனோம். பட் அது வந்து இன்னொரு டேபிள்ல இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இங்க அக்செப்ட் பண்ணும். அதுதான் ஃபாரின் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் லைக் ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு காலேஜ் டேட்டான்னு வச்சுக்கோங்க.
ஸோ காலேஜ் வந்து ஒரு 2 டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த டேபிளை வியூ பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ். ஸோ ஒரு புதுசாக ஆரம்பிச்ச ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜில் வந்து இந்த 2 கோர்சஸ் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் சிஎஸ்சியும் இசியும் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த 2 காலேஜஸ், இந்த 2 கோர்ஸ் மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ண முடியணும். இதை விட்டு வேற எந்த கோர்ஸும் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள்ல வந்து ரெஃபர் பண்ணி இந்த டேபிள்ல இந்த வேல்யூஸ் இருந்துச்சு ஆர் இந்த கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்க அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபாரின் கீ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெஃபரன்ஸ். ஸோ எந்த டேபிள்னா நமக்கு E_course. ஸோ இந்த டேபிள்ல எந்த காலமை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு கோர்ஸ் ஐடியை வந்து டிபெண்ட் பண்ணி வரணும். ஸோ C_ID. கன்ஸ்டெயின்ஸ் ஆன நேமு, ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீல பார்த்தோம்னா நம்ம இந்த டேபிள்ல எந்த காலம் வந்து ஃபாரின் கீன்னு ரெஃபர் பண்ணிட்டோம். S_CIDன்றது தான் ஃபாரின் கீ. ரெஃபரன்ஸ். ஸோ எதை ரெஃபர் பண்ணி வரணும்னா கோர்ஸ்ன்ற டேபிள்ல இருக்க சிஐடி. ஸோ இந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணி எனக்கு ஸ்டூடெண்டோட கோர்ஸ் ஐடி அதை இன்புட்டை அக்செப்ட் பண்ணணும். இங்க இல்லைன்னா இங்கேயும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை ஜஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி சும்மா 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தா நேமு. ஸோ நேம் சும்மா ஏதோ ஒரு நேமு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் வந்து லென்த்து கண்டிப்பாக 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதனால இப்போ நான் 10ஆவே தரேன். அதுக்கப்புறம் கம்மியாக பொறுத்து செக் பண்ணுதா இல்லையான்றது பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் ஃபோன் நம்பருக்கு அப்புறம் பார்த்தோம்னா இமெயிலு. ஸோ இமெயில் வந்து rest@gmail.com. இது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவோம். அண்ட் மெயில் ஐடிக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் கோர்ஸ் ஐடி. ஸோ கோர்ஸ் ஐடி 101. அதை ஜஸ்ட் இப்போ இன்சர்ட் பண்ணோம்னா எந்த எரரும் இல்லாமல் இன்சர்ட் ஆயிடும். Table of view does not exist. Students போடுறீங்க சார், ஸ்பெல்லிங் யூஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக 1 row இன்சர்ட் ஆயிடுச்சு. அகைன் நான் இந்த இதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்துருச்சு. எங்கே வருது அப்படின்னா யூனிக் கன்ஸ்டெயின்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தா HR சம்திங் பேர் வந்துச்சு. இப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க நேம் வந்துருச்சு. இந்த மாதிரி மல்டி கன்ஸ்டெயின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக எந்த கன்ஸ்டெயின்ஸில் எரர் அடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ இங்கே பார்த்தா PK_SID. ஸோ PK_SIDயில் எனக்கு எரர் வருது. அப்போ நமக்கு யூனிக் வேல்யூவில் தப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடலாம். அகெயின் எனக்கு எரர் வரும், யூனிக் கன்ஸ்டெயின்ஸில் எரர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா UN_email. ஸோ அது UN_emailல எனக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ ஃபோன் நம்பரில் நான் வேணும்னு லைக் ஒரு கேரக்டர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 9 கேரக்டர்ஸ் மட்டும் தரேன். ஸோ இப்போ எந்த எரர் கரெக்டாக நமக்கு செக் கன்ஸ்டெயின்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செக் கன்ஸ்டெயின்ஸு CK. ஸோ CK_PH. ஸோ ஃபோன் நம்பரில் நமக்கு எரர் வருது. 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபாரின் கீ வந்து 105ன்னு சொல்லித்தரேன். ஸோ 105ன்னு சொல்லி இல்லை ஒரு 103 கண்டினியூட்டியாகவே இருக்கட்டும். ஸோ 103ன்னு சொல்லித்தரேன். ஸோ 103 நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா FKIDயில் வந்து CIDயில் இதாகுது. பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட்னா இதுதான் நம்ம பேரண்ட் டேபிள். அதாவது கோர்ஸ்ன்றது தான் பேரண்ட் டேபிள். இந்த டேபிளில் எனக்கு இந்த 103ன்ற வேல்யூ இல்லை, அதனால என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். ஸோ எய்தர் இங்கே இப்போ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ 103
இதை வந்து இப்போ ட்ரிபிள் இன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இங்க இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த சேம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகும். ஏன்னா 103ன்ற வேல்யூ நம்மளோட கோர்ஸ் டேபிள்ல நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேபிள்ல இந்த சிஐடியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணும். அதை தாண்டி நான் வேற ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ வந்து என்கிட்ட இல்லை, நம்ம பேரண்ட் டேபிள்ல இல்லை, அதனால இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுவேன். இதுதான் ஃபாரின் கீ. ஓகேவா, புரிஞ்சதா? கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும் போதே மோஸ்ட்டாக இதெல்லாம் செட் பண்ணிடுவோம். ஸோ அதனால நம்ம ஒரு இன்புட் உள்ள வருதுன்னும் போதே அதை அழகாக செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இல்லைன்ற போது அங்கேயே நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஆர் டேபிள் கிரியேட் பண்ணும் போது தான் பண்ண முடியுமா, வேற மெத்தடே இல்லையான்றதுலாம் இல்லை. எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கும் நம்மளால பண்ண முடியும். ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஆல்டர் டேபிள் நேம். ஸோ இங்க ஸ்டூடெண்ட், ஸோ இங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்ல வந்துட்டு நாட் நல் நேம். ஸோ அதுக்கு வந்து நேம்க்கு நம்ம கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆட் பண்ணல. ஸோ இங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கான நேம், ஸோ நாட் நல். இந்த காலம் ஸோ ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இப்படி கூட நம்ம ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்டர் டேபிள் நேமு, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கான ஒரு நேமு, அதுக்கப்புறம் என்ன கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்னு. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கான நேமு, நாட் நல்லு, அது வந்து எந்த காலம். ஸோ இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம்ன்றதுக்கு எனக்கு நாட் நல் வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது பண்ணோம்னாலும் நமக்கு ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு வேணும், ஆல்ரெடி இருக்க டேபிளுக்கு வேணும், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கிரியேட் பண்ண மறந்தாச்சுன்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணும் போதே பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு திங் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு இது சொல்ல மறந்துட்டேன். பிரைமரி கீ பார்த்தோம்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டைம் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதனால அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ண முடியாது. மற்ற எந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் அந்த மாதிரி இல்லை, எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி கீ மட்டும் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரைமரி கீ வந்து ஒரு டைம் தான். ஸோ இன்னொரு காலமுக்கு நான் வேணும் அப்படின்னா என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. இல்லை எனக்கு ரெண்டு காலமுக்கு வேணும், எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் கோர்ஸ் ஐடிக்கும் எனக்கு அட் அ டைம்ல பிரைமரி கீயா அது ஆக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுலயே அந்த ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்றோம்ல, இந்த பிரைமரி கீன்னு சொல்லி டிக்ளேர் பண்றோம்ல, இந்த இடத்துல கமா போட்டுட்டு அந்த காலம் நேமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் சிஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லி சொல்லுவாங்க. அட் அ டைம்ல ஒரே பிரைமரி கீயை ரெண்டு காலம்க்கு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி டிக்ளேர் பண்ணாலும் இது பிரைமரி கீயை அக்செப்ட் பண்ணிக்கும். ரெண்டு காலமுக்கு ஒரே பிரைமரி கீ ஆக்ட் ஆகும். பட் ஆனால் இந்த பிரைமரி கீன்ற கீவேர்டு வந்து ஒன்ஸ் ஒரு டேபிள்ல ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். மல்டி டைம்ஸ் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. மற்ற இந்த செக்கு, யூனிக், நாட்னல், ஃபாரின் கீ, ஸோ இந்த இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபாரின் கீயை ரெஃபர் பண்றோம்ல, ஸோ இந்த ஃபாரின் கீயா நம்ம ரெஃபர் பண்ணியிருக்க டேபிள்ல இருக்க காலம் ஷுட் பி அ பிரைமரி கீ. ஸோ இந்த இடத்துல இ கோர்ஸ்ன்ற டேபிள்ல சிஐடின்ற காலமா நான் பிரைமரி கீயா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பிரைமரி கீயா டிக்ளேர் பண்ணாதான் என்னால் அது ஃபாரின் கீயா யூஸ் பண்ண முடியும். ஸோ இ கோர்ஸில் சிஐடியை வந்து நான் பிரைமரி கீயா யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிரைமரி கீயா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து என்னால் ஃபாரின் கீல ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் பிரைமரி கீயா டிக்ளேர் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ரெஃபரன்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ எரர் தான் த்ரோ பண்ணும். கண்டிப்பாக அது ஃபாரின் கீ வந்து ரெஃபரன்ஸில் அக்செப்ட் பண்ணாது.
ஸோ ஃபாரின் கீல இந்த ரெஃபரன்ஸ்ல யூஸ் பண்ற இதை வந்து பிரைமரி கீயா டிக்ளேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிகாஸ் இப்போ இங்கே பாருங்க ஒவ்வொரு கோர்ஸ், இப்போ வந்து இந்த ஒரு கோர்ஸ் டேபிளை வச்சு நம்ம இது பண்ணோம். ஒவ்வொரு கோர்ஸ்க்கு ஒவ்வொரு ஐடி இருக்கு. இன்கேஸ் நான் பிரைமரி கீயா டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அதுல டூப்ளிகேட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்ல நல் வேல்யூஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ 101 அப்படின்னு சொல்லி வந்து இசிஇக்கும் 102ன்னு சொல்லி அதையே வந்து ட்ரிபிள் சேம் இல்லை 101 இசிஇக்கும் சிஎஸ்சிக்கும் ஒரே 2 கோர்ஸுக்கு ஒரே கோர்ஸ் ஐடியை வந்து என்னால டிக்ளேர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போ வந்து இதை லிங்க் பண்றப்ப நேற்று ஜாயின்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து இந்த கோர்ஸ் ஐடியை வச்சு நான் ஜாயின் பண்றேன், ஜாயின் பண்ணி கோர்ஸ் நேம் எடுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு 101 இசின்னு இருக்கிறதா இல்லை சிஎஸ்சின்னு இருக்கிறதான்னு அந்த அப்போ வந்து சிஸ்டம் அவுட் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா கிராஸ் ஜாயின் பண்ணி ரெண்டுமே அசைன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இது ரெஃபரன்ஸ் பண்றப்ப, ஸோ ரெஃபரன்ஸ் ஆஃப் இன்னொரு டேபிள் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபாரின் கீ வந்து ஃபாரின் கீல ரெஃபர் பண்ண போற காலம் வந்து ஷுட் பி பிரைமரி கீ. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அக்செப்டே பண்ணும். ஸோ அது இல்லைன்னா இது அக்செப்ட் பண்ணாது. அது ஒன் ஆஃப் த திங். ரெண்டு இது பிரைமரி கீ ஒரு டேபிளுக்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபாரின் கீல ரெஃபர் பண்ண போற டேபிள் வந்து பிரைமரி கீயா நம்ம இன்னொரு டேபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த இடத்துல நம்மளால அது ஃபாரின் கீயா ரெஃபர் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, புரிஞ்சதா? இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஏதாவது டவுட்னா பிங் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? ஸோ இது இன்டர்வியூ பேஸ்ட், இதில் நிறையா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ காம்போசிட் பிரைமரி கீனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ காம்போசிட் பிரைமரி கீனா அட் அ டைமில் 2 காலம்க்கு ஒரே பிரைமரி கீயை அசைன் பண்ணுறது வந்து காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஹவு மெனி பிரைமரி கீஸ் கேன் பி யூஸ் இன் அ டேபிள் கேட்பாங்க. ஸோ ஒன்லி ஒன் பிரைமரி கீ கேன் பி யூஸ் அட் அ டைம். ஒரு டைமுக்கு ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஸோ கேன் வி யூஸ் மோஸ்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணும் போது மட்டும்தான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இல்ல எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கும் நம்மளால ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மெயின் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செட் ஆப்ரேட்டர். ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இதை நம்ம இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூலிங்ஸ்ல வந்து மேக்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் யூனியன் ஆல் மைனஸ் இன்டர்செக்ட். ஸோ இதெல்லாம் தான் செட் ஆப்ரேட்டர். யூனியன் ஆல் மைனஸ் அண்ட் இன்டர்செக்ட். ஸோ இதை நம்ம கொரீஸ்ல பார்ப்போம். இங்க வந்துட்டு ஒரு டேபிள். ஸோ என்ன டேபிள்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1ன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டேபிள் வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் T1 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வேல்யூஸ் இருக்கு, 1, 2 and 3. ஸோ சீரியல் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் மாதிரி இருக்கு, ஒரு 3 ரோஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் டேபிள் இருக்கு. செகண்ட் டேபிள் பார்த்தோம்னா T2 டேபிள் 2. ஸோ டேபிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் 3 வேல்யூஸ் இருக்கு, 1, 2 and 4. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க ரெண்டுலேயும் 3 வேல்யூஸ் தான் இருக்கு, ஆனால் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ டேபிள் 1ல பார்த்தா 1, 2, 3. டேபிள் 2ல பார்த்தோம்னா 1, 2, 4. இதுதான் 2 டேபிள் இருக்க இன்புட்ஸ். இப்போ இதை வந்து செட் ஆப்ரேட்டர், நார்மலா செட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா இட் ஜாயின்ஸ் த கொரிஸ் அவுட்புட். நம்ம கொரியோட அவுட்புட்டை ஜாயின் பண்றது தான் செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கொரி தான் யூஸ் பண்ணிப்பா, ஒவ்வொரு கொரி சிங்கிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ எனக்கு வந்து மல்டி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 2 செலக்ட் ஸ்டேட்மெண்ட் 3 செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், அந்த அவுட்புட் எல்லாம் எனக்கு ஒன்னா கம்பைன் பண்ணணும் அப்படின்னும் போது நாம வந்து இந்த செட் ஆப்ரேட்டருக்கு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 and again
T2. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எடுத்த ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் எனக்கு கம்பைன் ஆகணும் அப்படின்னும் போது தான் செட் ஆப்ரேட்டர். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஆப்ரேட்டர் போடலாம். ஸோ யூனியன், இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 யூனியன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2, இந்த ரெண்டு அவுட்புட்டையும் எனக்கு அழகாக கம்பைன் பண்ணி தந்துடும். இதில் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா யூனியன் ஃபர்ஸ்ட். யூனியன் பார்த்தா ரிப்பீட்டட் பண்ணாது, ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நார்மலாக நமக்கு 3 வேல்யூஸ் இருந்துச்சு. T1ல பார்த்தா 1 2 1 3, T2ல பார்த்தோன்னா 1 2 1 4 இருந்துச்சு. ஸோ 1 and 2 ரெண்டுக்கும் காமனான வேல்யூஸ். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆகிட்டு 3 வந்து பார்த்தா T1ல இருக்கும், 4 பார்த்தா T2ல இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸும் எனக்கு வந்துடும். ரிப்பீட்டட் வேல்யூவா நமக்கு பிரிண்ட் பண்ணாது. இது யூனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஆல். ஸோ யூனியன் ஆல் ஆப்ரேட்டரு. யூனியன் ஆல் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நமக்கு கம்பைன் பண்ணும் ரிப்பீட்டேஷனோட. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா 1 2 3. ஸோ T1ஓட அவுட்புட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா T2ஓட அவுட்புட். T2ஓட அவுட்புட் பார்த்தா 1 2 1 4. அப்படியே நமக்கு ரோ வைஸ் கம்பைன் பண்ணிடும். ஸோ இது யூனியன் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மைனஸ். ஸோ மைனஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T1 வேல்யூவில் T2 வேல்யூவை மைனஸ் பண்ணிடும். ஸோ T1ல பார்த்தோம்னா 1 2 3 இருக்கு, T2ல பார்த்தோம்னா 1 2 4 இருக்கும். ஸோ இதில் இருக்க வேல்யூஸில் இதை வந்து மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இதில் பார்த்தோம்னா T1ல 1 2 3 இருக்கும், T2ல பார்த்தோம்னா 1 2 4 இருக்கும். நமக்கு வந்து T1ல இருந்து T2வை மைனஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ T1ல இருந்து T2 மைனஸ் பண்ணால் ரெண்டுலையும் காமனாக இருக்க வேல்யூஸ் 1 and 2. ஸோ 1 and 2 மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் பார்த்தோம்னா என்ன வேல்யூ வந்து T1ல இருக்கும். ஸோ T1ல வந்து பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வேல்யூ 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 3ன்ற வேல்யூ எனக்கு இப்போ அவுட்புட் ஆகும். ஸோ இந்த டேபிளில் ரிமைண்டர் என்ன வேல்யூ இருக்கும், மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூ மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரும். இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னும் போது ரெண்டு டேபிளில் இருக்க காமன் வேல்யூஸ். ஸோ இந்த டேபிள்லையும் T1 T2 ரெண்டுலையும் இருக்க காமன் வேல்யூஸ் பார்த்தா 1 and 2. ஸோ அந்த 1 and 2 மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரும். ரெண்டு டேபிளில் இருக்க காமன் வேல்யூஸ் வேணும்னா இன்டர்செக்ட். ஸோ இந்த இன்டர்செக்ட் நேற்று பார்த்த அந்த ஜாயின்ஸ்லையும் இதே அவுட்புட் நம்மளால கொண்டு வர முடியுமா? காமன் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். என்ன ஜாயிண்ட் நேற்று பார்த்தோம்ல ஜாயின்ஸ், அதில் வந்து சேம் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா நம்மளால இதே அவுட்புட் கொண்டு வர முடியும். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிப்பா இதில் வந்து நம்ம யூனியன் ஆலோட அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நமக்கு வந்து ஜாயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோ வைஸ் எக்ஸிகியூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு ரோவை எடுக்கும், சீரியல் நம்பர்ல 1ன்னு இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி ஒரு ரோ இருக்கும். அந்த ரோவை கொண்டு போய் இன்னொரு டேபிள்ல செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அந்த வேல்யூ அங்கே இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாது. இதுதான் நார்மலா ஒரு இன்னர் ஜாயினோட வேலை. பட் ஆனால் செட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வேர் கிளாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, சிம்பிளா அது இங்க கீழே இருக்க இந்த செகண்ட் இதெல்லாம் பார்க்காது. ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ T1 எனக்கு வேணும், ஸோ T1 டிஸ்பிளே பண்ணிடும் ஃபர்ஸ்ட். ஸோ அது எந்த ஆப்ரேட்டர் செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் T1 எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கும். யூனியன் ஆலா என்னன்னு. இப்போ யூனியன் அப்படின்னா ரிப்பீட்டேஷன்ஸ் அலோவ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்க அவுட்புட் அப்படியே கீழே மர்ஜ் பண்ணிடும். ஸோ அது வந்து நமக்கு ரோ வைஸ் எக்ஸிக்யூஷன். எது ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோவா எக்ஸிக்யூட் ஆகும். செட் ஆப்ரேட்டர் பார்த்தா காலம் வைஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ டைரக்டா என்ன காலம் இருக்கோ அந்த காலமை அது கீழே அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிடும். இது வந்து காலம் வைஸ் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. அது வந்து ரோ வைஸ் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. செட் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு காலம் வைஸ் எக்ஸிக்யூஷன், அது வந்து ரோ வைஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் இது சொல்லலாம். மற்றபடி இதெல்லாம் சேம் தான். யூனியன் ஆல்ன்றது என்னன்னு சொல்லிக்கலாம். அண்ட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு டேபிளையும் சிமிலரான காலம் டைப்ஸ் இருக்கணும். ஸோ T1 T2 நான் யூஸ் பண்றேன் ரெண்டு டேபிள்லையும் பார்த்தோம், இல்ல ஒரே டேபிளே கூட ஒரே டேபிள்குள்ளே இப்போ 2 எம்ப்ளாயிஸ்க்கு 2 வேர் கிளாஸ் போட்டு நீங்க ரெண்டையும் கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாம்.
எய்தர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல 2 டேபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது 2 டேபிள்ல இருக்க காலமோட டைப்ஸ். ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் காலம் நம்பர் நியூமரிக் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதுலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் நியூமரிக் வேல்யூவா தான் இருக்கணும். செகண்ட் காலம் நேமா இருந்துச்சுன்னா T2லயும் செகண்ட் காலம் நேமா தான் இருக்கணும். ஸோ இது மிஸ் மேட்சா இருந்தாலும் செட் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ 2 இதுல இருக்க காலமோட டைப்ஸும் எனக்கு சேமா இருக்கணும். இருந்துச்சுனாலும் எனக்கு அதை கரெக்டா ரன் ஆகி அவுட்புட் ஷோ பண்ணும். இல்லைன்னா 2 காலமுக்கும் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே இது பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்பரும் இதுக்கப்புறம் நேமும் எப்படி கம்பைன் ஆகும்? ஸோ அதனால அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. 2லயும் காலம்ஸ் வந்து கண்டிப்பா மேட்ச் ஆயிருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் ப்ராப்பரான அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் செட் ஆப்ரேட்டர்ஸ். செட் ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் கம்பைன்ஸ் த கொரியோட அவுட்புட், கொரிஸ் அவுட்புட். நம்ம கொரி அவுட்புட் என்ன இருக்கோ அந்த அவுட்புட்டை அப்படியே கம்பைன் பண்ணி காமிக்கும். புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லையா? ஓகே, தென் இப்போ இன்னைக்கு இந்த செஷன் இன்னைக்கு இதோட எண்ட் பண்ணிப்போம். ஸோ நேற்று பார்த்த இது அண்ட் இது, ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா நாளைக்கு அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி? இப்போ இதே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லை சினாரியோ பேஸ் ஆர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நான் ஏதாவது ஷேர் பண்ணவா? இல்லை இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்? சார் இப்பவே ஷேர் பண்ணிடுங்க சார். ஷேர் பண்ணி சரி, நான் லைக் டே பை டே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்னைக்கு சும்மா ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அவுட்புட் கெட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ டே பை டே நம்ம அப்படியே 1 or 2 கொஸ்டின் பேப்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.